இந்த பூமியில் நாம் வாழ உணவு, உடை, உறையுள் போதும் தானே. ஆனால் நம் அறிவையும் ஞானத்தையும் பயன்படுத்தி நாம் வாழ்விற்கு தேவையானதையும் நம்மை அழிப்பதற்கு தேவையானதையும் நாமே உருவாக்கி கொண்டுள்ளோம். மனிதன் வாழ தகுதியுள்ளதாய் நம் தேவன் இந்த பூமியை படைத்தார். ஆனால் அவர் நமக்கு தந்த அறிவினாலும் ஞானத்தினாலும் இந்த பூமியை மனிதன் வாழ தகுதியற்றதாய் மாற்றிவிட்டோம். எங்கு பார்த்தாலும் போர் பதற்றம். நம் கண்முன்னே ஓர் அழிவு நெருங்கி வருகிறது. அணுக்கதிர் நம் மீது பட்டால் நம் சதை அழுகி கொட்டுமே. நம்மால் தாங்க முடியுமா? ஆன்மா பிரிந்து நியாயத்தீர்ப்பு நாளுக்காய் காத்திருக்கும். அப்பொழுதாவது நாம் தண்டனை பெறாமல் இருக்க வேண்டுமே. வருகையும் நெருங்கிவிட்டது. நமது ஆன்மா அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற நரகத்திற்கு செல்ல வேண்டுமா? அதற்கு இடம் கொடாதே. இன்றிரவே நம் ஆவி நம்மை விட்டு பிரிந்தால் சேருமிடம் எங்கே? நம் நினைவில் நிற்கின்ற நாம் மறந்து போன எல்லா பாவங்களுக்காகவும் மண்டியிடு. அறிக்கை செய்து இன்றே விட்டுவிடு. தேவனின் கோபம் தணிந்து உன்னை அணைத்துக் கொள்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.